ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நாம் இப்போ இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே அந்த சேனலை போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட் அண்டு அதுலேருந்து கண்டினியூவாக செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் முடியும். நீங்களும் ஒரு நிச்சயமாக ஒரு டிசைனராக கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த AutoCAD சாஃப்ட்வேரை நல்லாவே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி. ஓகே சரி, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாம் இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா AutoCADோட ஹோம் பேஜ். AutoCAD மெக்கானிக்கல் 2023ங்கிற சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இந்த வீடியோவை, அதாவது இந்த வீடியோவில் இல்லை, நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். 1 2 லாஸ்ட் வரையும் பார்க்கணும். ரைட்டா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரியே ரெக்வெஸ்ட் நம்பர் 2, நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா எனக்கும் அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் நான் எப்போ போடுறேன் அப்படிங்கிறத டைம் நான் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால இதை எப்போ ஃப்ரீ டயத்துலையோ அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே சரி, ஓகே, இதில் நம்ம நியூ பேஜுன்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ராயிங்கை பார்த்துருவோம். ஓகே, இந்த ஒரு ட்ராயிங்கை தான் நான் இப்போ வரைய போகிறேன், அதையும் நீங்களும் வரைய போகிறீங்க. ரைட்டா? இது ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணிப்போம். நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம். ஸ்ப்ரெட்ஷீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்லாம் செக்குடாக தான் இருக்கும். எனக்கு ஒரு வேளை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா F7ங்கிறத ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் ஆஃப் அப்படின்னு காமிக்கும். இதுக்கு பேர் கிரிட்டு, அதை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அந்த லைன் வரல, ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதே மாதிரியே ஒரு லைன் இருக்குது. லைனை வந்து நேராக வரையறதுக்கு நேராக தான் வரையணும். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாய்வாக போயிட்டுருக்கு. இப்போ மேலே இப்போ கீழேனா 90 டிகிரியும் கொடுத்தீங்கன்னா தான் நேராக வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு சுற்று. ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ லைனை. இப்போது F8ங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. ஆத்தோ ஆன்னு காட்டும். ஆத்தோங்கிறது ஒரு லைனை நேராக ப்ராப்பராக வரையறதுக்கு. ஓகேவா? எப்போதும் எல்லா வீடியோலையும் F8 ஆன் பண்ணுங்கள், F7 ஆன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக எல்லாமும் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நாம் யூனிட்ஸை பற்றி பார்த்துருவோம். UN என்டர். UN என்டர்னால் நம்ம என்னல வரைய போகிறோம், ப்ரெசிஷன் வேல்யூ 0, என்ன சென்டிமீட்டரா மில்லிமீட்டரான்னு சொல்லி சொல்லணும். அதுக்கிட்ட சொன்னால் தான் அதை எடுத்துக்கும். ஸோ இன்ச்சஸில் இருக்கும், நீங்கள் மில்லிமீட்டர்னு மாற்றிக்கோங்க. ஓகே, நான் மில்லிமீட்டர்னு மாற்றி அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது LIM என்டர். LIMனா என்ன? LIMனா லிமிட்ஸ்னால் என்ன? ஒரு பேப்பருக்கு, இது ஒரு பேப்பர், இந்த பேப்பருக்கு ஒரு லிமிட் வேணும் இல்லையா, ஒரு அளவு வேணும் இல்லையா? ஸோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். 500 என்டர். ஃபைனலாக Z என்டர், A என்டர், அதாவது ஜூம் என்டர், ஆல் என்டர். ZOOMனு கொடுக்குறது, Z நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இது ஷார்ட் கீ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் இந்த பார்ட்டை வரைய போகிறேன். ஓகே, இந்த பார்ட் டாப் வியூன்னு வச்சு பாருங்கள். இந்த பார்ட் இருக்கும், இதை நம்ம இப்போ வரைய போகிறோம். ரியலிஸ்டிக்னு இருக்கிறதுல 2D ஒயர் ஃப்ரேம் மாற்றிட்டேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். இதை அப்படியே அங்கே போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரியே வரைய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டாகணும். அந்த ரெக்டாங்கிளோட வேல்யூ இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். லென்த்து பார்த்தீங்கன்னா 80. ஓகே, இந்த மாதிரி பெருசாக போயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான அளவு வச்சுட்டு XY லைன் இருக்கு இல்லையா, இந்த XY லைனை ட்ராக் பண்ணி இப்படி கீழே வச்சுருங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வரைகிறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே, இப்போது லென்த்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 35, லென்த்து வந்து 80, ஹைட்டு 35. ஓகே, ஃபைனலாக ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபில்லட் கமாண்டு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரேடியேஷன் கொடுத்துக்கோங்க. ரேடியேஷன் கொடுத்துட்டு 15 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது 2 கார்னரையும் இந்த மாதிரி தொடுங்க. அகைன் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி இந்த 2 கார்னரையும் இப்படி தொடுங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்லட் ஆகிடும். இதே நீங்கள் இதை 15க்கு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு, அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு அங்கே ஒரு 15க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கனாலும் ஓகே தான். பட் ட்ரிம் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ட்ரிம் பண்ணிவிட்டு, இது ஷார்ட் கீ, இது ஷார்ட்டாக ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு 10ன்னு சொல்லி என்ட்ரு கொடுத்து இப்படி ட்ராக் பண்ணிடுங்க. அதாவது 10 இங்கேருந்து இங்கே 10 சொல்லி இது அப்படியே இது பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ என்டர்னால் ஆப்செட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20. ஓகே, 20ன்னு சொல்லிவிட்டு இதை இந்த ஒரு சைடு மட்டும் ஆப்செட் அடித்து ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஓ என்டர். இது டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10. இதை பார்த்தீங்கன்னா இந்த லைனை 10க்கு இப்படி ஆப்செட் பண்ணிக்கோங்க. ஆப்செட் பண்ண பிறகு லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழேருந்து மேலே கரெக்டாக 15ன்னு கொடுத்து இப்படி என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிஆர் என்டர், ட்ரிம் ஐக்கான் எடுத்து இந்த அன்வான்ட் லைன், அது அன்வான்ட் லைனில் அந்த லைன் வேணும் நமக்கு. டிஆர் என்டர் கொடுத்து இந்த அன்வான்ட் லைன் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இதையும் ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்ட்ரோல் ஜே என்டர், அதாவது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். சிங்கிள் லூப்பாக உள்ளதை நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது பேக் கொஞ்சம் கொடுத்து இதில் இந்த லைனை மட்டும் எனக்கு தேவையில்லை எடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஜி என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இதாக கிடச்சிரும். ஓகே, ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? ரைட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹோம் ஐக்கானுக்கு ஓகே, இந்த ஹோம் ஐக்கான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் டாப் வியூக்கே போய்க்கோங்க. டாப் வியூவில் போய்ட்டு ஒரே ஒரு வேலை இருக்குது, சென்டர் பாயிண்ட் பறிக்கிறது. அதாவது இந்த பாயிண்ட்டை இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இதில் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் கரெக்டாக 5ன்னு கொடுத்து என்டர் கொடுத்து இந்த லைனை எடுத்துருங்க. ஓகே, டெலிட், இந்த லைன் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இதை தான் நம்ம இப்போது எக்ஸ்க்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துகிட்டு இதை ப்ரெஸ் புல் பண்ணுங்கள். எவ்வளோக்கு பண்ணணும் அப்படின்னா 25க்கு ப்ரெஸ் புல் பண்ணிக்கோங்க. இதையும் 10க்கு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம இந்த இதை ரெடி பண்ணியாச்சு. இல்லை நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் எடுத்துருக்க மாட்டோம். நம்ம எப்போதும் பண்ணுற வீடியோவில் ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். அதை தான் இப்போ நம்ம இதில் பண்ணியிருக்கோம். அதாவது இது ஒரு ஹோல் எடுத்தால் நல்லாயிருக்கும் அங்கே ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு. ஸோ அதை நான் இப்போ பண்ணிவிட்டேன். ஃபைனலாக நான் இதை ரியலிஸ்டிக்கில் மாற்றி பார்க்குறேன், எனக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு. ரியலிஸ்டிக்லேயும் கொண்டு வந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. பட் இந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு தேவையில்லாமல் இருக்குது. ஓகே, நீங்கள் இன்னும் ட்ராயிங் முடியல. லாஸ்ட்டாக யூஎன் என்டர்னு கொடுத்து யூஎன்ஐ என்டர் கொடுத்துட்டு, யூஎன்ஐனா யூனியன், இந்த ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கிறத இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனியன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் கமாண்ட் வைக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மூவ் கமாண்டு. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு, ஏதோ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி சம் டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த 2D ட்ராயிங் அப்படியே இருக்குது. ஸோ அதுதான் அந்த லைன், அது எனக்கு தேவையில்லை. அதை நான் டெலிட் பண்ணிவிட்டு அகைன் ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த வியூவில் காட்டணுமோ அந்தந்த வியூவில் காட்டுறேன் பாருங்கள். ட்ராயிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஆமாவா இல்லையா? ஓகே, ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை எப்படி நீங்கள் வரைகிறது அப்படின்னு நான் சொல்லித்தர இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய அப்டேட்ஸ் வேணும், நிறைய சாஃப்ட்வேர் பற்றின அப்டேட்ஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை டெய்லிக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வியூஸ் போகுது, எத்தனை சப்ஸ்கிரைபர் வராங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத நான் பார்த்து கண்டிப்பாக இன்னும் ரொம்பவே பெனிஃபிட்டான வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படிங்கிறது எந்த லைனில் கொண்டு போகணுன்னாலும் கண்டிப்பாக நான் ரெடி. நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ.